தாயகம் திரும்பினார் அபிநந்தன். வாகாவில் நெகிழ்ச்சியான காட்சி. இது தொடர்பாக செய்தியாளர் டார்வினிடம் தகவல்களை கேட்கலாம். டார்வின், தற்போது அபிநந்தன் வாகா எல்லைக்கு வந்திருக்கிறார். இதை குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தான் பிடியில் இருந்த விமானி அபிநந்தன், அதாவது இந்திய விமானப்படையில் MiG-21 என்ற ரகத்தை இயக்கிய விமானி அபிநந்தன் 3 நாட்களாக பாகிஸ்தானுடைய பிடியில் இருந்திருந்தார். அவர் தற்போது அதாவது பல்வேறு தரப்பு அழுத்தங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசானது அபிநந்தனை இன்று விடுவிப்பதாக தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று பாகிஸ்தான் அரசானது அவரை விடுவித்திருக்கிறது. அவர் இஸ்லாமாபாத்தில் இருந்துட்டு ஹெலிகாப்டர் மூலமாக முதலில் லாகூர் வந்தடைந்தார். லாகூரில் இருந்துட்டு 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வாகா எல்லை பகுதி, அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு எல்லை பகுதியான அந்த இருக்கக்கூடிய வாகா பகுதிக்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார். இவர் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய எல்லைக்குள் வந்து விடுவார். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பளிப்பதற்காக இருக்கிறார்கள். அதே போன்று பஞ்சாப் மாநில முதல்வரான அமரேந்தர் சிங்கும் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார், அவரை அபிநந்தனை வரவேற்று கொண்டு வருவதற்காக. மேலும் ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகளும் அந்த பகுதியில் இருந்து இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று மாலை பொதுவாக இந்த பகுதியில் நடைபெறும் அந்த கொடி இறக்கக்கூடிய அந்த வாகா எல்லையில் தினமும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது கால்ட் ஆஃப், அதாவது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் தற்போது ஒரு பாதுகாப்பானது அதிக அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது என்பதனால் பாதுகாப்பானது அதிக அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அபிநந்தன் அங்கு வந்த பிறகு வாகா எல்லைக்குள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அவர் விமானம் மூலமாக டெல்லி வந்தடைவார் என்ற தகவல் தெரிவிக்கின்றன. இந்த டெல்லி வந்த பிறகு அவர் இந்திய விமானப்படையுடைய தலைமையகத்திற்கு சென்று அங்கு பல்வேறு கட்ட அவர்களுடைய ஃபார்மாலிட்டிஸ், அதாவது ராணுவத்தில் ஒரு விமானியோ இல்ல ராணுவத்தில் ஒருவர் பிடிபட்டாலோ பின்பு அவர் இந்தியா திரும்பி ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவரிடம் கேட்க வேண்டிய பல்வேறு டீஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த பின் 1 வார காலமாக அவர் அங்கு தங்கியிருப்பார். அதன் பிறகுதான் அவர் பிற பணிகளுக்காக, அதாவது மீண்டும் அவர் விமானப்படை தளத்திற்கு அனுப்பப்படுவாரா, வேறு விமானம், அதாவது முதலில் ஸ்ரீநகருக்கு இருந்த அவர் தற்போது வேறு ஏதாவது விமானப்படை தளத்திற்கு அனுப்பப்படுவாரா என்ற தகவல் தெரியவரும். தற்போது அவருடைய பெற்றோரும் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களும் அபிநந்தனை காண்பதற்காக அவளுடன் அங்கு காத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. டார்வின், மத்திய அரசு பிரதிநிதிகளா யாரெல்லாம் தற்போது அங்கு வாகா எல்லையில குவிந்திருக்காங்க? அதாவது தற்போது நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அதாவது முதல் ராணுவ அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள். மேலும் இங்க பார்த்தோம்னா அதாவது பஞ்சாப் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய அமரேந்தர் சிங் அங்கு வரவேற்றிருக்கிறார். மேலும் மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் அங்கு திரண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவரை கொண்டு வருவதற்காகவும் அவருக்கு வரவேற்பளிப்பதற்காகவும் தற்போது அந்த பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. டார்வின், பாகிஸ்தான் தரப்புல பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள்லாம் நடைபெற்றதா தகவல் வெளியிட்டாங்க. இந்த நிலையில இந்திய தரப்புல இது தொடர்பான பரிசோதனைகள்லாம் இருக்கா? முதலில் ஒரு கைதி, அதாவது சப்போஸ் ஒரு பொருள் பிடிபட்ட ஒரு கைதியை ஒப்படைப்பதற்கு முன்பாகவோ இல்லை அங்கு அவர் பிடிபற்றும் சமயத்தில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்தாலோ அது சர்வதேச விதிகளின்படி அவருக்கு மருத்துவ உதவிகள் அளிக்க வேண்டும். மேலும் அந்த ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி கைதிகளை நடத்தும் விதத்தில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ உதவிகள் அளிக்க வேண்டும். அந்த விதத்தில் அபிநந்தனுக்கு மூக்கு மற்றும் சில இடங்கள், முகத்தில் சில இடங்களில் காயம் ஏற்பட்டிருந்தது. அதற்கான மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டிருக்கும். மேலும் பல்வேறு வகையான மருத்துவ பரிசோதனைகளுக்கு கண்டிப்பாக உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு இந்தியாவுக்கு அவர் மீண்டும் தாயகம் திரும்பிய பின்பு அவருக்கான பரிசோதனைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவருடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது, மேலும் அவர் அதாவது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு எதிரி நாட்டிடம் பிடிபெறும் போது அவர்கள் சற்று தளர்ச்சியுடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவருடைய மனோபலத்தை அதிகரிப்பதற்கான
கவுன்சிலிங் போன்றவற்றை எல்லாம் கொடுப்பார்கள். இது போன்ற மருத்துவ பரிசோதனைகளும் மருத்துவ சோதனைகளும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு விமானப்படை விமானத்தை இயக்கக்கூடிய ஒருவருடைய அதாவது அந்த வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதானது ஒரு குறிப்பிட்ட அளவு 64 கிலோ அந்த அளவிற்கு இருக்க வேண்டும். எனவே அது தொடர்பான சோதனைகளும் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய முழுமையாக அந்த உடல் சோதனைகள் இருக்கும். அதன் பிறகுதான் அவர் மீண்டும் அவருடைய இந்திய விமானப்படையுடைய தலைமையகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பரிசோதனைகள் முடிந்த பிறகு அவரிடமான கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் அவருடைய அந்த அலுவல் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அங்கு நடந்தவற்றை எக்ஸ்பிளைன் செய்வதற்கான அந்த நேரத்தை ஒதுக்குவார்கள். மேலும் அதற்கு தொடர்பான கேள்விகள் பல கேட்கப்பட்டு அவரிடம் விவரங்கள் சேகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜலட்சுமி. டார்வின், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது வாகா எல்லையில் இந்திய விமானி அபிநந்தன் தற்போது வாகா எல்லையில் வந்தடைந்தார். அங்கு தற்போது பல்வேறு விதமான மக்கள் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்து டார்வினிடம் தகவல்களை கேட்கலாம். டார்வின், வாகா எல்லை வந்தடைந்த இந்திய விமானி அபிநந்தனுக்கு அங்கு பல்வேறு விதமான மக்கள் வரவேற்கும் விதமாக கொடிகளை அசைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது குறித்த தகவல்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே அபிநந்தன் பிடிபட்ட போது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது நாம் பார்க்க முடிந்தது. மேலும் அபிநந்தனை உடனடியாக மீட்க வேண்டும், அவர் நலமடைந்து நல்லபடியாக இந்திய நாயகம் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனைகள் கூட பல்வேறு இடங்களிலிருந்து செய்யப்பட்டது. மேலும் அபிநந்தனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இந்திய நாட்டுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் ஹீரோவாக அவர் தற்போது கருதப்பட்டிருக்கிறார். அவர் இங்கு வரும்போது அவருக்கு வரவேற்பளித்தது என்பது நிச்சயமாக இந்திய மக்களுக்கு, அதாவது அங்கு கூடியிருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி ததும்பனான அந்த வரவேற்பை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேசிய கொடியை அசைத்த வண்ணமோ அபிநந்தனை வாழ்த்தி முழக்கமிட்டு அவருடைய வீரத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தற்போது இந்த நிகழ்வுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக, அதாவது அவர் பிடிப்பட்ட அந்த 3 நாட்களில் அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் அதிக மன வலிமையை கொடுக்க வேண்டும் என்பது போன்ற பிரார்த்தனைகளும் மக்களுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு குவிந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அந்த உணர்ச்சிகளை தான் தற்போது மக்கள் நேரடியாக அந்த வாகா எல்லையில் அவர் தாயகம் திரும்பும் அந்த சமயத்தில் அவர்கள் அங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. டார்வின், தற்போது வாகா எல்லையில வீரர் அபிநந்தன் தற்போது வந்திருக்கிறார். இந்த நிலையில கொடி இறக்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற இருக்கிறதா? ஏற்கனவே கிடைத்த தகவலின்படி, நான் ஏற்கனவே கூறியபடி கொடி இறக்கும் நிகழ்ச்சியானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் தான் வந்திருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அப்பகுதியில் தற்போது ஒரு சென்சிட்டிவ் நிலைமை இருக்கிறது. குறிப்பாக அங்கு அதிகப்படியான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரு அதாவது அசாதாரணமான ஒரு நிகழ்வு போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. ஏனெனில் அபிநந்தன் அங்கு வருவது என்பது இங்கு நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு உணர்ச்சி ததும்பமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் அங்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள். எனவே கொடி இறக்கும் நிகழ்ச்சி என்பது எப்போதும் ஒரு திருவிழா போன்று அங்கு நடைபெறும். ஆனால் இன்று அந்த நிகழ்ச்சி அது போன்ற ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்வு இல்லாவிட்டாலும் கூட கொடி இறக்கும் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 6 மணிக்குள்ளாக தேசிய கொடியை இறக்க வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த பரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்று இல்லை அப்படின்னு தான் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. டார்வின், தற்போது இணைப்பிலே இருங்க. தற்போது நம்முடைய செய்தியாளர் சரோஜ் கணபத் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கார். சரோஜ் கணபத், தற்போது வாகா எல்லை வந்தடைந்த அபிநந்தனுக்கு அங்குள்ள மக்கள் உற்சாக வரவேற்பு தெரிவித்திருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள தகவல்களை பதிவு செய்யுங்க.
தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், தற்போது அபிநந்தன் வந்து டெல்லி கொண்டு செல்லப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் வந்து இந்திய தரப்புல வந்து பல்வேறு நடைமுறைகள் வந்து அவரிடம் வந்து மேற்கொள்ள இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில இந்த நடைமுறைகள்லாம் முடிந்த பிறகு அவர் மீண்டும் பணிக்கு செல்வாரா அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ராஜலட்சுமி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு வீரர் நம்ம இந்திய தரப்பில் இருக்கிறதோ இல்ல உலக தரப்பிலோ வேறொரு நாட்டிடம் பிடிபட்ட பிறகு அவர்களிடம் அங்கு உள்ள இராணுவத்தினர், அதாவது குறிப்பாக தற்போது அபிநந்தன் பாகிஸ்தானின் பிடியில் இருந்த போது அங்கு உள்ள இராணுவத்தினர் வந்து பல்வேறு தரப்பு கேள்விகளை அவரிடம் வைத்தனர். குறிப்பாக ஒரு குறும் படம் ஒன்று, அதாவது அந்த வீடியோவில் அவரிடம் கேட்கப்படும் சில கேள்விகள், 1-2 கேள்விகள் மட்டுமே நமக்கு தெரிந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக அவர் எங்கு இருந்து அவர் வருகிறார் என்பதற்கு அவர் குறிப்பிட்ட ஒரு பகுதியை சொல்லாமல் டவுன் சவுத் என்று ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் குறிப்பிட்டு எந்த இடம் என்பது சொல்லுவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை, அதாவது தான் சொல்லக்கூடாது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எந்த விஷயத்திற்காக நீங்கள் இங்கு இந்த மிஷனை கையாளுகிறீர்கள் என்ற போதும் அது குறித்து நான் பேசக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு விஷயங்களை அவர்கள் தரப்பு இராணுவத்தினர் அவரிடமிருந்து பெறுவார்கள். மேலும் ஏதாவது ரகசியமோ இல்லை எந்த மாதிரியான தாக்குதலுக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது போன்றவற்றை சேகரிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவமானது பல்வேறு கேள்விகளையும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கும். இதனை அடுத்து தற்போது அவர் ஐநாவுடைய அந்த விதிப்படி, அதாவது ஜெனீவா ஒப்பந்த விதிப்படி கைதிகளை நடைமுறை எப்படிதான் நடத்த வேண்டும் உள்ளிட்ட அந்த விதிமுறைகள் படி நடத்தப்பட்டிருக்கிறார் என்று பாகிஸ்தான் தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் அவர்கள் தற்போது இங்கு ஒப்படைத்த பிறகு அவருக்கு முதலில் பரிசோதனைகள் செய்யப்படும், மருத்துவ பரிசோதனை வந்துட்டு செய்யப்படும். அவர் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறா, உள்காயம் போன்றவை ஏற்பட்டிருக்கிறதா என்ற முழு மருத்துவ பரிசோதனையானது முதலில் மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு அவர் வந்து இன்று சிறப்பு விமானம் மூலமாக, விமானப்படையுடைய சிறப்பு விமானம் மூலமாக அவர் டெல்லி வந்தடைவார். வந்த பிறகு அவர் வந்துட்டு அபிஷியல் டியூட்டி, அதாவது தற்போது அவர் பணியில் தான் இருக்கிறார். அவர் நேரடியாக அவருடைய தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இந்திய தரப்பு அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொள்வார்கள். என்ன வாரிப்பட்ட தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது, குறிப்பாக பார்த்தோம் என்றால் அபிநந்தன் அங்கு பிடிபடும் போது சில தகவல்களை அவர் மென்று முழுங்கியதாக கூட தகவல்கள் இருக்கின்றன. அந்த மேப் போன்றவற்றை ஏதாவது பாகிஸ்தான் ராணுவம் கைப்பற்றியதா, இல்ல டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றை எடுத்திருக்கிறதா, மேலும் இவரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் என்ன உள்ளிட்டவற்றை இவர்களிடம் கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்வார்கள், குறுக்கு விசாரணை செய்வார்கள். மேலும் அவருடைய மன வலிமையையும் அவர் எந்த நிலையில் இருக்கிறார், மிகுந்த அச்சத்துடன் இருக்கிறாரா, அவருடைய மன வலிமையை மேம்படுத்துவதற்காகவும் அவருடைய அந்த ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லுவதை மேம்படுத்துவதற்காக பல்வேறு தரப்பு கவுன்சிலிங்கும் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் பல்வேறு கட்ட இது போன்ற விசாரணைகளை அவர்கள் நிச்சயமாக இந்திய தரப்பில் மேற்கொள்வார்கள். ஏனெனில் இது ஒரு தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது ரகசியங்கள் ஒருவேளை இவர் ரொம்ப டார்ச்சர் செய்யப்பட்ட இருந்தால் அதில் அவர் தெரிவித்திருக்கலாமா என்ற கோணத்திலும் கூட விசாரிப்பார்கள். ஏனெனில் தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம் என்பதன் காரணமாக பல்வேறு கட்ட விசாரணை இது போன்ற அதிகாரிகள், களத்தில் பணியாற்றும் இது போன்ற விங் கமாண்டர்ஸ் போன்ற அதிகாரிகளிடம் நிச்சயமாக பிடிபட்டிருந்து மீண்டும் ஒப்படைக்கப்பட்டால் அவர்களும் இந்த விசாரணை மேற்கொள்வார்கள். அந்த விசாரணையானது ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட இது ஒரு குறைந்த காலமாக நாம் சொல்கிறோம், ஒரு வாரம், மேபி அது ஒரு 4 நாட்களாக கூட இருக்கலாம். இது போன்ற விஷயங்களை சேகரித்து அவரிடம் பல்வேறு கட்ட தகவல்களை எழுத்துப்பூர்வமாகவோ இது போன்றவற்றெல்லாம் பெற்ற பிறகு அவர் மீண்டும் பணியில் தான் அவர் அமர்த்தப்படுவார். ஏற்கனவே 1999 கம்பம்பட்டி நச்சிகேதா என்ற அந்த விமானி கார்கில் போரின் போது பிடிபட்டு 8 நாட்களுக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டார். அதன் பிறகு அவருக்கு முதுகில், அதாவது அந்த பாராசூட்டில் இருந்து குதித்த போது முதுகு தண்டில் மற்றும் பின்பகுதியில் ஏற்பட்ட அந்த காயம் காரணமாக அவரால் அந்த ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிவேக ஜெட் விமானங்களை, போர் விமானங்களை இயக்குவதற்காக முடியவில்லை. அதன் பிறகு அவர் வந்து அந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய, விண்வெளியிலே மிட் ஏர்லேயே வந்துட்டு எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த விமானத்தை இயக்குவதற்காக அவர் வந்து ஆக்ராவில் அவர் வந்து அந்த பயிற்சி மையத்தில், அங்கிருக்கக்கூடிய மையத்தில் அவர் வந்துட்டு பணியமர்த்தப்பட்டிருந்தார். சோ இது போன்ற ஒரு விஷயத்தை முதலில் உடனடியாக நேரடியாக அவரை திரும்ப களத்திற்கு அனுப்பாமல் முதலில் மீண்டும் இது போன்ற உள்நாட்டு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட பின்பு அவர் வந்துட்டு நேரடியாக மீண்டும் களத்துக்கு அனுப்பப்படுவார். விமானப்படை தளத்திற்கு அவர் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அவர் ஸ்ரீநகரில் இருந்து சென்றிருக்கிறார். எனவே மீண்டும் ஸ்ரீநகருக்கு அனுப்புவாரா என்பது தொடர்பாக விமானப்படை உயர் அதிகாரிகள் தான் முடிவெடுப்பார்கள். ராஜலட்சுமி.
டார்வின், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சரோஜ் கணபத்திடம் தகவல்களை கேட்கலாம். சரோஜ் கணபத், தற்போது வாகா எல்லை வந்தடைந்த இந்திய விமானி அபிநந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பொதுமக்கள் அளித்து வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய கள தகவல்களை பதிவு செய்யுங்க. ராஜலட்சுமி, வாகா எல்லையில் மிகவும் ஒரு ஆர்ப்பாட்டமாக மக்கள் குதூகலமாக இருக்கிறார்கள். அவருக்கு அங்க உள்ளூரில் சேர்ந்த அமிர்தசரஸை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள், மேயர், அமிர்தசரஸ் மேயர் போன்றவர்கள்லாம் அவருக்கு மாலையிடும் அளவிற்கு மாலையிட்டு மாலையோடு எடுத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். இதேபடி இங்கு இருந்து டெல்லியில் இருந்து இரண்டு ஏர் வைஸ் மார்ஷல்கள் இங்கிருந்து அவரை வரவேற்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஏர் வைஸ் மார்ஷல் பிரபாகரன் மற்றும் கபூர் இரண்டு வைஸ் மார்ஷல் அவருடைய வரவேற்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் இப்போது மற்றபடி அவர் வந்த பின்னர் அவர் முதலில் அங்கு சில பிரச்சனைகளை சந்திக்க, அதாவது அங்கு உள்ள அரசு அங்க பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் இன்று காலையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை விசாரித்த பின்னர் தான் இந்தியாவுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வழக்கில் இன்றும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எந்த உத்தரவும் போடப்படவில்லை. அவர் லாகூரில் இருந்து 25 கிலோமீட்டரில் இருக்கிற வாகா எல்லைக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கு இன்று காலையில் அங்கு பஞ்சாப் சேர்ந்த மாநில முதலமைச்சர் வரவேற்பதற்காக இருந்தது. காரணம் அமிர்தர் சிங்கர் பஞ்சாப் முதல்வர் அதாவது நம்ம அபிநந்தனுடைய தந்தையும் அபிநந்தையும் படித்த தேசிய டிஃபென்ஸ் அகாடமியில் படித்தவர்கள். அவர் முதல் வரவேற்பவராக இருந்தது. ஆனால் பின்னர் சில சூழ்நிலையில் அமிர்தர் சிங் சில ஏனென்றால் அவர் இந்த அபிநந்தன் வந்ததும் சில நடைமுறைகள் இருக்கிறது. அவரை வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் மற்ற ராணுவ விமானப்படை அதிகாரிகளும் அவர் முற்றிலுமாக விசாரணை செய்து மருத்துவ பரிசோதனைக்கு செல்லக்கூடிய சில புரோட்டோகால் நடைமுறைகள் இருப்பதால் முதலமைச்சர் வரவேற்பு செல்வதை ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னர் அவர் இங்கே சேர்ந்த பின்னர் அவர் டெல்லிக்கு தான் அழைத்து செல்லப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 நாடுகளுக்கும் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு ஏற்பட்டிருக்கிற ஒரு ராஜதந்திரத்திற்கு இடம் அளிக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமாகவே இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. முதலில் அவர் நேற்று அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அவர் இறங்கியவுடன் அங்கு சில பொதுமக்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அந்த விவகாரத்தை வேறு விதமாக திசை திருப்பும் படலமாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் பாகிஸ்தான் அரசு ஒரு நேர்மையான முறையை கையாண்டு இந்தியாவை ஒப்படைக்கும் கூடிய ஒரு முறையை நேற்று பாகிஸ்தான் பிரதமர் இரு அவையினுடைய கூட்டத்தில் அறிவித்தார். இதன் பின்னர் தன்னுடைய ஒரு நேர்மையை பாராட்டினார். இந்தியாவும் பாகிஸ்தானுடைய நிலையில் இந்தியாவும் தன்னுடைய பின்வாங்காமல் பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டில் கடுமையாக இருந்தது. இந்திய ராணுவம் எந்த தவறுகளும் செய்யவில்லை. இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் ஊடுருவி முயற்சித்த போர் விமானங்களை தடுத்து நிறுத்தும் விதமாகவே அவர் செயல்பட்டது என்பதை பின்வாங்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் ஒரு வெற்றியை ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இரு நாடுகளும் அடுத்த கட்டத்திற்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு மற்றபடி இந்த தீவிரவாதிகள் ஒடுக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த அபிநந்தனுடைய விவகாரம் ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி.